Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கபீஸ் சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிற சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நான் இந்த சாரீக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி அந்த பேங்கிள்ஸோடைய ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸ் போட்டேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சாரீ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் 100 days சேலஞ்சில் கொடுத்துருக்குறேன். நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த சாரியை பற்றின டீட்டெயில் அதில் போய் பாருங்கள். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாண்டில் கலர் வித் கோல்டு மிக்ஸ்டு, பார்டர் வந்து க்ரீன் கலர் மிக்சடில் இருக்கும். உங்களுக்கு சாரீ ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். இது வந்து உள் பக்கம், இது வந்து சாரியோடைய முந்தி. ஸோ இதுதான் வந்து சாரியோட கலர். ஸோ இதுக்கு நான் என்ன சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், அட்டகாசமாக இருக்குதா? இது வந்து நான் 2 கைக்குமே போடுற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அந்த சாண்டில் கலருக்கும் அந்த க்ரீன் கலருக்கும் சாரிக்கு மேட்சாக பண்ணியிருக்குங்களா? ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சாரியோடைய சாண்டில் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு சைடு பேங்கிளில் வந்து ரேப் பண்ணிவிட்டு மேலே இதில் வந்து இதனுடைய ஸ்டோன், இந்த ஃப்ளவர் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கடைகளில் நமக்கு கிடைக்கிது. அதை அப்படியே மேலே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ சைட் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. சென்டர் பேங்கிள் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா மிரர் ஒர்க் கொடுத்துருக்குறேன். இதில் மிரர் ஒர்க் கொடுத்துட்டு அது மேலே வந்து ரிங், எம்ப்ராய்டரி ரிங் கொடுத்துருக்குறேன். சென்டரில் வந்து ஸ்டோன் செயின், பால் செயின், 2 பக்கமும் கோல்டு கலரில் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ், கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ எப்படி கிளிட்டர் ஆகுது பார்க்குறீங்களா, எப்படி ஷைன் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ பார்ட்டி வேருக்கு இது செம்மையாக இருக்கும். ப்ளஸ் இதுக்கு ஹேங்கிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அதே கோல்டு கலர் வந்து ரேப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பால் செயின், அடுத்து க்ரீன் கலர் ஸ்டோன், அடுத்து பால் செயின், அடுத்து க்ரீன் கலர் ஸ்டோன், அடுத்து பால் செயின், அது மேலே ஒரு ஃப்ளவர் கேப், அது மேலே க்ரீன் கலரில் ஒரு பீடு ஒன்று கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேங்கிங்ஸ் வந்து தொங்குறதுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சின்ன திலகம் ஷேப்பு பீடு வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் நான் இந்த சாரீக்கு நான் பண்ணியிருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிள். ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்கிறது. ஸோ நான் வாட்ச் கட்ட மாட்டேன், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 2 கைக்குமே நான் வந்து இந்த பேங்கிள் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கவிஸ் சில்க் த்ரெட் பேங்கிள் ஃபார் சாரீ மேட்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு லிமிட்டே கிடையாதுங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டியை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் நமக்காக பண்ணுறதுன்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இது போல் டிசைன்ஸ் சில்க் த்ரெட் பேங்கிள் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.